இன்றைக்கி நம்ம எறா செமி கிரேவி பண்ண போகிறோம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. அது ஒரு பெரிய வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அப்புறம் எறாவை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த முதுகு தண்டில் இருக்க நரம்பு எல்லாம் எடுத்துட்டு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடான உடனே ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன். நீங்கள் உங்கள் எண்ணெய் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 1.5 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன் நான். அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின உடனே அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், அதை போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன். அது கூட ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டிருக்கேன். நல்ல வாசனையாக இருக்கும். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அது கூட ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரக பவுடர் போட்டிருக்கேன். சீரக பவுடர் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும் அது போட்டால். அது போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன், நல்லா இருக்குங்க டேஸ்ட். அது போட்டுட்டு ஒரு 3/4 டம்ளர் தண்ணி அதில் ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிவிட்டு. அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கிரேவி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றினோடனே செமி கிரேவியாக வரணும். மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடிடுங்க அதை. இப்போ மூடியை திறந்துட்டு பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றினோடனே அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இப்போ பாருங்கள் நல்லா வந்துடுச்சு. கொத்தமல்லி தழை போடணும். இப்போ எறா செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.